வணக்கம். நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் ஜெயமணி. உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 3 தியேட்டருக்கு தான் வரும், ஓடிடிக்கு போகாது, நேரடியாக தியேட்டரில் தான் வெளியிடுறாங்க அப்படின்னு நம்ம திருப்பி சொன்னதை சிலர் ஏற்றுக்கலை. என்னன்னே தெரில, நான் சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதில் சிலர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, அது ஓடிடிக்கு தான் வருது அப்படின்னு. ஆனால் நான் சொன்னது தான் இன்றைக்கி உண்மையாக இருக்குது. அதாவது டைரக்டர் சங்கர் தன்னுடைய ஆனந்த விகடன் பத்திரிகையுடைய அடுத்த பேட்டியில் அது தியேட்டர் ரிலீஸ் தான் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. அதை பதிவு செய்கிறேன், நான் மறுபடியும் பதிவு செய்கிறேன். நம்ம இதில் வர்றது நம்ம நம்பகத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து பெறப்படுற செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர நானாக இட்டு கட்டி எதுவும் சொல்கிறதில்ல. அதுபோக உலகநாயகன் கமல்ஹாசன் சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லாமே தரோவாக செக்கப் பண்ணி, மற்ற எல்லா செய்திகளும் தான், இவர் மட்டும் செய்தியும் இல்லை, மற்ற எல்லா செய்திகளுமே தரோவாக செக்கப் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஆகையினால் உங்கள் நல்ல ஆதரவை தொடர்ந்து எனக்கு மேலும் மேலும் அளிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி அதை உறுதி செய்யுங்க. நன்றி. இப்போது உலகநாயகனை பற்றி ஒரு முதல் செய்தி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மற்ற சொல்லுவோம். கமல்ஹாசன் மட்டும் ஏன், அதாவது அந்த குடும்பம் ஏன் கலையில் இவ்வளவு அழுத்தமாக இருக்காங்க, எல்லாருமே அதில் ஆர்வமாக இருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னு ஒரு சில நாளாகவே பலர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்ற குடும்பத்துக்கு இல்லாத அக்கறை இவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்குது? பெரியவர் அவரும் சினிமாவில் இருக்கார், அக்கா டான்ஸரு, இப்படி எல்லாருமே இருக்காங்கல்ல. கமல் சார் இருக்கார், சுகாசினி அவங்க நடிகராக இருந்து, டைரக்டராக இருந்து, கேமராமேனாக இருந்து இப்படியெல்லாம் வந்திருக்காங்க. ஏன் இந்த குடும்பத்து கலை குடும்பம் இதுதான் உண்மையான கலை குடும்பம், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு விடை எனக்கு நேற்று தான் கிடச்சிது. கமல்ஹாசனுடைய அப்பா அவர் தன்னுடைய பிள்ளைகள், அதாவது சீனிவாசன் மற்றும் சகோதரர்கள் கல்வியில் சிறந்த தேர்ச்சி பெற்ற கல்விமான்களாக இருக்கணும், அறிஞர் பெருமக்களாக இருக்கணும், வக்கீலாக இருக்கணும், டாக்டராக இருக்கணும், இப்படி பல்வேறு தொழில்களில் இருக்கணும், பல்வேறு பிரயோஜனம் மக்களுக்கு பயன்படக்கூடிய தொழிலை செய்யணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாராம். ஆனால் நம்ம சீனிவாசன் இருக்கார்ல, அதாவது கமல்ஹாசனுடைய அப்பா இருக்கார்ல, அவருக்கு இதிலெல்லாம் அவருக்கு நாட்டம் இல்லாமல் இருந்தது. காரணம் என்னன்னா, ஒரு நடனப்பள்ளியில் போய் அவர் பார்த்துருக்கிறாரு. அந்த நடனப்பள்ளியில் நடந்த நிகழ்ச்சிகள் அவர் மனசை ரொம்பவும் கவர்ந்துருச்சு. அதனால் இசையில் அவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாயிருச்சு. இசை தனியாகவே போய் வீட்டுக்கு தெரியாமையே போய் நிறையா அதை கல்வி கற்றுட்ருக்காரு, இசைக்கல்வியை கற்றுருக்காரு. அதாவது வீட்டுக்கு தெரியாமையே. ஆனால் தன்னுடைய பிள்ளை இந்த மாதிரி கல்வி கற்காம இந்த மாதிரி திருறானே அப்படிங்கிற கோபம் சீனிவாசனுடைய அப்பாவுக்கு இருந்திருக்கு. அதாவது நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனுடைய தாத்தாவுக்கு இருந்திருக்கு. அவர் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு நாள் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு அவர் இந்த சீனிவாசன் இருக்கார் இல்லையா, அப்பா சீனிவாசன் அப்பாவுடைய செல்ஃபி இதெல்லாம் பார்த்துருக்காரு. எல்லாம் கண்ணாம்னான்னு நிறையா இசை இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணார், தூக்கி எரிஞ்சு நீ ஒழுங்கா படிடா அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. அதாவது எல்லாருக்குமே, எல்லா குழந்தைகளும் தன்னுடைய குழந்தை கல்விமான் ஆகணுங்கிற ஆசை தான் இருக்கணும். அது ஆசை எல்லாருக்குமே இருக்கும். நம்ம சீனிவாசன் சாருக்கும் இருந்திருக்கும், இல்லாமல் இருந்திருக்காது. இருந்தாலும் அவருக்கு அந்த வயசில் அந்த கல்வி, அந்த இசை அவர் மனசை கவர்ந்து இசை பைத்தியமாக ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரி எழுதி போடும்போது அந்த இசை நோட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கிழித்து கீழே வெளியே எறிஞ்சிட்டாரு நம்ம தாத்தாவுடைய, அதாவது கமல்ஹாசனுடைய தாத்தா. இதை பார்த்த உடனே சீனிவாசன் சார் என்ன பண்ணாருன்னா, அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு, நான் என் குழந்தைகளை அத்தனை பேரையுமே நான் சிறந்த கல்விமான்களை ஆக்குவேன், அதோட சிறந்த கலை நுட்பம் உள்ளவர்களாகவும் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி அப்போவே அந்த இதில் வெளியே நின்று சபதம் போட்டாராம். என் பிள்ளைகளை கல்விமான்களாக ஆக்குவேன், சிறந்த பாடகர்களாக ஆக்குவேன், சிறந்த நடிகர்களாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அப்போவே சபதம் செஞ்சாராம். அதனுடைய விளைவு தான் நம்ம கமல்ஹாசன் சார், சாருஹாசன் சார், இன்னும் எல்லாருமே, சந்திரஹாசன் சார், இவங்கெல்லாம் எல்லாருமே
அந்த இசையிலையும் நாடகத்திலையும் சினிமாவிலையும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்காங்க. எல்லாத்தையும் விட நம்ம கமல்ஹாசன் சார் வந்து ரொம்பவே அதிகமாக ஒரு ஆர்வத்தில் எல்லாமே கற்றுக்கிட்டார். ஏஐ அந்த டெக்னாலஜிலையும் கற்றுக்கிட்டு இப்போ அவர் திரும்பி வர இருக்கார். அதாவது அவர் ஜனவரி அந்த இதில் தான் வர்றாரு, ஜனவரி மாதம்தான் வர்றாரு, புது வருஷத்துல தான் வர்றாரு. இந்த டிசம்பர் எண்டில் கூட அவர் வர்ற மாதிரி தெரியல, புது வருஷத்துல தான் வர்றாருங்கிறது இப்போ நமக்கு கிடைச்ச செய்தி ஒன்று சொல்லியிருக்கு. அப்புறம் சங்கர் வந்து சொன்னதை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்தியன் 3 தியேட்டர் தான் அது. கமல் சார் இந்த ஃபாரின்லேருந்து வந்த பிறகு அவரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு லைக்காவோட பேசிவிட்டு கொஞ்ச நாள் ஷூட்டிங் இருக்குது, அதை எடுத்து முடிச்சுட்டு அவங்க இந்தியன் 3 தியேட்டரில் வெளியிடுறாங்க. இது வந்து லைக்காவும் ஒத்துக்கிட்டாங்க, ரெட் ஜெயினும் ஒத்துக்கிட்டாங்கிற ஒரு கூடுதலான ஒரு செய்தி. அடுத்து இன்னொரு செய்தி, இப்போ நம்ம கேம் சேஞ்சர் இருக்கு இல்லையா, அந்த கேம் சேஞ்சரில் நம்ம மதுரை எம்பி சு வெங்கடேசன், வேல்பாரியினுடைய கதாசிரியர், அவர் அந்த படத்தில் திரைக்கதை அந்த இதில் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார். கேம் சேஞ்சரில் சங்கருக்கு உதவியாக இருந்திருக்கார். அது மட்டும் இல்லை, அந்த கேரக்டர் 2 கேரக்டர் பண்ணுறாரு அந்த ஹீரோ. அந்த 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய உடல் மொழி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எம்பி வெங்கடேசன் தான் கற்றுக் கொடுத்துருக்காராம். அவருக்கு எப்படி நடிக்கணும், எப்படி அந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் எப்படி வருவாங்க, என்ன செய்வாங்க அப்படிங்கிறத அவர் தான் கற்றுக் கொடுத்தாராம். அது ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன். அடுத்து இன்னொரு செய்தி, நம்ம சரத்குமாருக்கு அவருடைய மனைவி ராதிகாவுக்கு அதாவது அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய சிறந்த நடிகைக்கான அவார்டு கிடைக்கலையேங்கிற ஒரு மன வருத்தம் ரொம்ப நாளாகவே இருந்து வந்திருக்குங்கிறது இன்றைக்கி தான் தெரிஞ்சது. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது பலர் கேட்டாங்க, ஏன் அதாவது ராதிகா வந்து நிறைய சிறந்த நடிகையாக இருக்காங்க, நிறைய படங்களில் பரிசும் வாங்கியிருக்காங்க, அதாவது தனிப்பட்ட முறையிலெல்லாம் பரிசு கொடுத்துருக்காங்க, ஆனால் மத்திய அரசாங்கம் வந்து ஏன் சிறந்த நடிகையாக தேர்ந்தெடுக்கலை, ஏன் அவருக்கு பரிசு கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அரசியல் காரணமா அப்படின்னு ஒரு கேள்வியும் துணை கேள்வியும் வச்சாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னவர் இன்னொரு கூடுதலாக ஒரு தகவல் சொன்னார். அவங்களுடைய சிறந்த நடிப்பை நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும், தமிழ்நாடே சிறந்து பாராட்டுது, தமிழ்நாடு மட்டும் இல்லை தென்னகமே சிறந்து பாராட்டுது, அவங்களுக்கு உரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கலைங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. அதனால் அவங்கள மையமாக வச்சு அவங்கள நடிக்க வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு பெண்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படத்தை நான் டைரக்ட் பண்ண போகிறேன். அதுக்கான கதை விவாதங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு சிறந்த நடிகை அப்படிங்கிற ஒரு அரசின் விருது கிடைக்கும் அளவுக்கு அந்த படம் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு சொன்னார். அந்த நம்பிக்கை பழிக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மளும் ஒரு வாழ்த்து சொல்லிக்கலாம். இப்போ அதே நேரத்தில் அவருடைய சூரிய வம்சம் 2 அது 2 பார்ட்டு 2 வருதான், அதை ஆர்பி சௌத்ரி தான் எடுக்கிறாராம், அந்த தகவலையும் சொன்னார். அப்புறம் இன்னும் ஒரு தகவல் சொல்கிறேன், அது கடந்த கால சம்பவம் தான். ஏக் துஜே கேலியே உலகநாயகன் நடித்த படம். ரதி அக்னிஹோத்ரி தான் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க, பாலிவுட் நடிகை. அப்போ இவர் பாலிவுட்டுக்கு இப்போ தான் போகிறாரு. கே பாலச்சந்தர் டைரக்ஷன், ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, அந்த படம் சக்கப்போடு போட்டதுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சில்வர் ஜூப்ளிக்கு வெற்றி விழா கண்ட படம், அப்படியே பலவிதமான பாராட்டுகளை அள்ளி வந்த படம். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும் போது கமல்ஹாசன் ஒரு சிறந்த டைரக்டர், அதாவது டான்ஸ் மாஸ்டரும் கூட. தங்கப்பன் மாஸ்டருக்கெல்லாம் அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, இவங்களுக்கெல்லாம் டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் அந்த நடனக்கலைஞருங்கிற முறையில் அந்த சில சீன்கள்லாம் அக்னிஹோத்ரி ரதிக்கு வந்து ஐடியா சொல்லி கொடுப்பாராம். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொடுத்தாராம். இது அந்த நடிகைக்கு பிடிக்கல, ஆத்திரம். அந்த நடிகை வந்து நம்ம ஊர் பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில் நடித்தவங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்டே இவங்க முரண்டு பண்ணாங்க இந்த நடிகை. அப்போ அந்த ஷூட்டிங், அதாவது தமிழ் பட ஷூட்டிங், பாக்கியராஜோட நடிச்சுக்கிட்டு இருந்த படம்,
அந்த படத்துலேயே டைரக்டருக்கும் பாரதி ராஜாவுக்கும் அந்த அம்மாவுக்குமே ஏற்கனவே கசம்சாலாம் நடந்தது, கருத்து வேறுபாடுகள்லாம் நடந்தது. ஆனால் யாரும் வெளியே சொல்லலை. அப்படிப்பட்ட அம்மா கமல்ஹாசன் சொல்லி கொடுக்குறதையும் விரும்பலை. அதனால் அது என்ன செஞ்சிச்சு, இந்த அவருக்கு எதிரான ஒரு பிரச்சாரங்கள் எல்லாம், அதாவது தனக்கு பிடிக்கலைன்னா என்ன செய்வாங்கன்னா நடிகர்களை பற்றி அவதூறு பேசுவாங்க, அதாவது கிசு எழுப்பி விடுவாங்க, சொல்லி விடுவாங்க. அந்த காலத்துலலாம் அது நடந்தது. சக நடிகர்களே இன்னும் நடிகர்களை பற்றி புகார் சொல்லி அதை எழுத சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்தது உண்டு. அதே மாதிரி அந்த காலத்தில் இவங்க இன்னொரு படம் ஒன்று நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கமல் சாரோட அடுத்த படம் ஒன்று நடிச்சுக்கிட்டு இருக்கும் போத இவங்க என்ன ஒரு பேட்டி உள்ள சொல்கிறாங்க, நான் ஏக் துஜே கேலியவில் நடித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய அறைக்கு பக்கத்து அறையிலிருந்து சில முனகல்கள் சத்தமெல்லாம் கேட்டது. அந்த முனகல் சத்தம் கேட்ட பிறகு அதிகாலை 4 மணிக்கு அந்த ரூமில் இருந்து 4 மணிக்கெல்லாம் ஒரு நடிகை வெளியே போனாங்க அப்படின்னு இந்த அம்மா ஒரு வத்தி வச்சுச்சு. அந்த பக்கத்து ரூமில் இருந்தது யாருன்னா உலகநாயகன் கமல்ஹாசன். இந்த மாதிரி இந்த அம்மா சொன்ன உடனே இந்த கிசு எழுதுறவங்களாம் என்ன பண்ணிட்டான், ஓஹோ அந்த நடிகர் கமல்ஹாசன் அறையிலிருந்து வெளியே சென்றது நடிகை மாதவி அப்படின்னு கிசை கொளுத்து போட்டான். இந்த அம்மா சொன்னதை அப்படியே வச்சுக்கிட்டு இவன் கிசை கொளுத்து போட்டான். பத்தி எரிஞ்சிச்சு. பார்த்தாரு கமல்ஹாசன், கோபம் வந்துருச்சு. உடனே இன்னொரு பத்திரிகையை கூப்பிட்டு அந்த ரூமில் இருந்தது நான் தான், அந்த ரூமில் இந்த சத்தம் கேட்குதுன்னு சொன்னால் இந்த அம்மாவுக்கு மட்டும் எப்படி கேட்டது, அவன் அந்த ரூமில் இருந்தாங்களா, அந்த ரூமில் இருந்தது எங்கூட இருந்தது என்னுடைய மனைவி தான், நான் அந்த பட ஷூட்டிங்கில் இருந்த காலத்தில் என்னோட இருந்தாங்க, அந்த ரூமில் இருந்தாங்க அப்படின்னு பலார்னு அரைகிற மாதிரி ஒரு பதிலை சொன்னார். சொன்னோன்னா அதுக்கப்புறம் அந்த ரதி அக்னி ஒருத்தர் பேச்சே இல்லை, இப்போ மறுபேச்சே இல்லை. அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ இட்டுக்கட்டியெல்லாம் நிறையா செய்திகள் வருது பாருங்கள், அதுக்கு ஒரு சரியான பதில் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ திரிசா அதில் கொஞ்சம் தைரியமான ஒரு பொண்ணாக வந்திருக்காங்க. இப்போ கீர்த்தி சுரேஷனுடைய கல்யாணம் கோவாவில் நடந்தது. கோவாவில் போனதுக்கு இவங்க தனி விமானத்தில் விஜயோட, தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயோட இவங்களும் போகிறாங்க. சக நடிகை தனி விமானத்தில் நம்ம போகிறோம், கூட்டிகிட்டு போனால் என்ன அப்படிங்கிற பெருந்தன்மையோடு அவர் தலைவர் கூட்டிகிட்டு போயிருக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு ஒன்றும் அதில் தப்பு இருக்கிற மாதிரி தெரியலன்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா சக நடிகை, அது மட்டும் இல்லை அவரோட நல்ல பழகக்கூடிய நடிகை, பழகி வருகிற நடிகை. நம்ம விஜய் சார் வீட்டுக்கு பக்கத்தில் தான் திரிசாவும் வீடு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆக இப்படி பக்கத்து வீட்டில் இருக்கிற நடிகையை கூட்டிகிட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வதந்திகள் வந்தது, இந்த மாதிரி தப்பான வழியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் போட்டாங்க. அதுக்கு அப்போ பதில் சொல்லலை. இப்போ அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி திரிசா ஒரு ட்விட்டரில், அதாவது இன்ஸ்டாகிராமில் பதில் சொல்லியிருக்க மாதிரி சிலர் சொன்னாங்க. அதாவது நாய்கள் நம்மளை இது பண்ண சந்தேகப்பட்டால் தான் நம்ம பதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், மனிதர்கள் பற்றி கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா அப்படின்னு நான் அதை பார்க்கலை, படிக்கிறேன். இருந்தாலும் முதல்ல தகவல் நமக்கு வந்த தகவலை சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். பரவாயில்ல, அது நாய்கள் தான் விசுவாசமாக இருக்கும். அந்த வீட்டுக்கு யார் வர்றா யார் போகிறாங்கிறது அந்த நாய்களுக்கு தான் தெரியும். தப்பான ஆள் வந்தால் குறைக்கும், சரியான ஆள் வீட்டுக்கு வழக்கமாக வந்துக்கிட்டு இருக்கவே கூட குழைச்சிக்கிட்டு வாலாட்டிக்கிட்டு தான் இருக்கும். அது உண்மைதாம்மா நீங்கள் சொன்னது. நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.